ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நடந்த அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி மாநில பொதுக்குழு கூட்டத்தில் முதல் கட்டமாக 20 சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்களை தேசிய தலைவர் டாக்டர் VS ஐசக் ஐயா அறிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் விண்டர்பேட்டையில் அமைந்துள்ள அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநில பொதுக்குழு மற்றும் தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தேசிய தலைவரும் பிரதம பேராயருமான டாக்டர் VS ஐசக் ஐயா தலைமை வகித்தார். தேசிய மகளிர் அணி செயலாளர் பிரேமா ஐசக், தேசிய பொது செயலாளர் கிளின்டன் ஜபராஜ் முன்னிலை வகித்தனர். தேசிய பொருளாளர் ஜெய்சன் வரவேற்றார். கூட்டத்தில் கட்சியின் தேசிய தலைவர் ஐசக் ஐயா பேசியதாவது: அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. முதல் கட்டமாக 20 தொகுதிக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுகின்றனர். இதில் ஷோலிங்கர் சட்டமன்ற தொகுதியில் கட்சி நிறுவனரான நான் போட்டியிடுகிறேன். இன்று முதல் அனைத்து மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் தங்களின் தொகுதி பிரச்சினை தீர்க்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்கள், கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடத்த வேண்டும். பூத் கமிட்டி அமைப்பது மட்டுமின்றி தேர்தல் பணியை இன்றிலிருந்தே தொடங்க வேண்டும் என்றார். அதைத் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: தமிழகத்தின் டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும், பஞ்சமி நிலங்களை மீட்டு அதற்குரிய மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும், மத்திய மாநில அரசுகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், கிறிஸ்துவர்களுக்கு 10.5% தனி இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் அகில இந்திய பொது செயலாளர் ஸ்டீபன் குமார், செயலாளர் தேவ ஆசிர்வாதம், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மோசஸ், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் டேவிட் குட்டி, மாநில முதன்மை செயலாளர் தேவசித்தம், வடசென்னை மாவட்ட செயலாளர் செட்ரிக் ஃபெனோ, செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் பர்னபா சைமன், மாநில ஒருங்கிணைப்பாளர் சத்தியன், தென் சென்னை மாவட்ட செயலாளர் கிறிஸ்துராஜா, காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட செயலாளர் பரமானந்தன், மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் எஸ்ரா மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள், மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொகுதிக்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கிழக்கு, மாதாவரம் தொகுதிக்கு டேவிட் குட்டி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். செங்கல்பட்டு தொகுதிக்கு, மதுராந்தகம் தொகுதிக்கு பர்னபா சைமன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ராயபுரம் தொகுதிக்கு முதன்மை செயலாளர் செட்ரிக் ஃபெனோ அவர்கள் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடுகிறார்கள். செய்யூர் தொகுதிக்கு ஜான் வெஸ்லி அவர்கள் போட்டியிடுவார்கள். காஞ்சிபுரம் தொகுதிக்கு பரமானந்தம் அவர்கள் போட்டியிடுவார்கள். இப்ப எத்தனை தொகுதிக்கு? ஆமா, அடுத்தபடியாக யுவராஜ், வில்லிவாக்கம் தொகுதிக்கு யுவராஜ் போட்டியிடுகிறார்கள். சேப்பாக்கம் தொகுதிக்கு பிரகநாதம் போட்டியிடுவார்கள். ஆற்காடு தொகுதிக்கு சாட்ராக் டேனியல் போட்டியிடுவார்கள்.